ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்ட காலம். ஆன்மீகம் சார்ந்த பல முக்கியமான நாட்கள் இந்த மாதத்தில் வருது. அதுலயும் ஆடி கிருத்திகை என்பது முருகப்பெருமானின் அருள் மிகுதியான ஒரு நாள். இந்த நாளில் நாம் சில விஷயங்களை தவிர்த்தா மட்டும் அந்த அருள் நம்ம வாழ்க்கையை வித்தியாசமாக மாற்ற கேப்பபிள் இருக்கும். அப்போ என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1. மாமிச உணவுகள் தவிர்க்கவும். ஆன்மீக நாள்களில் சுத்தமான உணவுதான் சிறந்தது. மாமிசம் சாப்பிடுவது நம் உடலுக்கு மட்டுமில்ல, மனதுக்கும் சோர்வு தரும். பக்தி உணர்வை தூக்க முடியாது. அதனால்தான் முருக வழிபாட்டுக்கான நாளில் மாமிசம் தவிர்க்க சொல்லப்படுகிறது. 2. கோபம், சண்டை, வெறுப்பு விலகுங்கள். மனநிலை சாந்தமாக இருக்கணும். இந்த நாளில் ஒருவர் மீது கோபப்படுவது அல்லது சண்டையாடுவது பெருமானின் அருள் பெறும் வாய்ப்பை தடுக்கிறது. பக்தி உண்டாகணும் என்றால் அமைதி அவசியம். மீனோன், பிறரை குறை கூறாதீர்கள். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ மற்றவரை பற்றி பேசுவது அது நமக்கே பாவத்தை கூட்டும். ஆனாலும் இந்த நாளில் மட்டும் கூட இல்ல, வாழ்க்கையிலேயே நாம் தவிர்க்க வேண்டியது இதுதான். நான் முருக வழிபாடில் ஈடுபடாமல் இராதீர்கள். ஆடி கிருத்திகை என்பது முருகனை அர்ச்சிக்கிற, அவரை மகிழ்விக்கிற ஒரு முக்கியமான நாளா கருதப்படும். இந்த நாளில் விரதம், திருவிழா பார்வை அல்லது சுப்பிரமணியர் கோவில் சென்று வழிபாடு, இதெல்லாம் செய்யாமை என்பது அருளை தவறவிடுற மாதிரி. 5. காலணி அணிந்து கோவிலுக்கு செல்லாதீர்கள். பெரிய மலை கோவில்களுக்கு போறதுனால பலர் சப்பாத்து அணிந்து போவாங்க. ஆனா காலால் மண்ணை தொடுதல் என்பது மிக முக்கியமான மரபு. அது ஒரு மரியாதை, ஒரு பக்தியின் அடையாளம். 6. சுத்தமின்றி வழிபாடு செய்யாதீர்கள். நம்ம உடலோடு கூட மனதும் சுத்தமாக இருக்கணும். வழிபாட்டுக்கு முன்னாடி குளிக்கணும். மனசில் அமைதியோட இறையை தியான் பண்ணணும். தண்ணி மட்டுமில்ல, மனச்சுத்தமும் இங்கே முக்கியம். 7. பெரியவர்களது அறிவுரையை தவிர்க்காதீர்கள். பழமொழி சொல்லுதே, பழையோர் சொல் பழம் போல இனிமை தரும். அவர்கள் சொல்லுற ஒரு சொல், ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிக்கை, அதெல்லாம் இந்த நாளில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த 7 விஷயங்களையும் தவிர்த்தீங்கன்னா முருகனின் கதிரொளி போல உங்க வாழ்க்கை ஒளியோட பளிச்சுன்னு மாறும். பக்தியுடன் ஒழுங்குடனும் இந்த நாளை அனுசரிச்சு பண்ற ஒவ்வொரு தவிர்ப்பு உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்துக்கும் அறிவு, ஆரோக்கியம், அருள் 3ஐயும் தரும். முருகனின் அருள் உங்கள் குடும்பத்தை ஒளியடையச் செய்யட்டும்.